ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 2019 குரூப் 4ல் நடந்த எக்ஸாமுக்கான தமிழ் வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா 2022ல் நடந்த குரூப் 4 எக்ஸாமுக்கான தமிழ் வினாக்கள் அப்டேட் பண்ணியிருக்கு. அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணும் அப்படிங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். முதல் வினா, எட்டுத்தொகை நூல்களுள் முதலாவது வைத்து எண்ணப்படும் நூல். எட்டுத்தொகை நூல்கள் மொத்தம் 8 நூல்கள் இருக்குது. அதில் 5 நூல்கள் அகம் சார்ந்த நூல்கள், 2 நூல்கள் புறம் சார்ந்த நூல்கள், ஒரு நூல் பரிபாடல் அப்படிங்கிறது அகமும் புறமும் சார்ந்த நூல் அப்படின்னு சொல்லப்படுது. எட்டுத்தொகை நூல்களில் முதலாவதாக வைத்து எண்ணப்படும் நூல் நற்றிணை. இது நல் எனும் அடைமொழி பெற்று வரும். இது முழுக்க முழுக்க ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்ட நூல். இதனை தொகுப்பித்தவர் பெயர் தெரியவில்லை. தொகுப்பித்தவன் பாண்டியன் மாறன் வழுதி. இதோடைய அடிவரையறை 9 அடி முதல் 12 அடி வரை. அடுத்து இரண்டாவது வினா, அகத்தினையும் புறத்தினையும் சேர்ந்து கூறும் எட்டுத்தொகை நூல். இப்போ தான் பார்த்தோம், அகமும் புறமும் சேர்ந்து இயற்றப்பட்டது பரிபாடல். இதில் இன்னொரு வினா பார்த்தீங்க அப்படின்னா, பண்ணோடு பாடப்பட்ட சங்க நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது பார்த்தோம் அப்படின்னா பரிபாடல் தான். அதில் பண் அப்படிங்கிறதோட பொருள் என்ன அப்படின்னா இசையோடு பாடப்பட்ட சங்க நூல் எட்டுத்தொகை நூல் எது அப்படின்னா பரிபாடல் தான். இந்த பரிபாடலோட அடிவரையறை 25 அடியிலிருந்து மேக்சிமம் 400 அடி வரைக்கும் இருக்கும். 25 முதல் 400 அடி வரை. இது ஓங்கு பரிபாடல் அப்படின்னு அழைக்கப்படுது. இதோட அடைமொழி ஓங்கு அப்படின்னு வரும். அடுத்து மூன்றாவது வினா, தவறான இணையை தேர்வு செய்க. இது ஐங்குறு நூறுல தான் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு சொல்லிட்டு 5 திணைகளிலும் ஒவ்வொரு திணையிலையும் 100 பாடல் அப்படின்னு சொல்லிட்டு 5 திணைகளில் 500 பாடல்களால் இந்த ஐங்குறு நூல் அமையப்பட்டிருக்கும். இதில் குறிஞ்சியை எழுதினது கபிலர். முல்லை பேயனார் வரும். முல்லை அப்படிங்கிறது பேயனார். ஸோ இங்கே ஓதலாந்தையார் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால இது தவறு. முல்லை திணையை எழுதினது பேயனார். மருத திணை ஓரம்போகியார். நெய்தல் திணை அம்மோவனார். பாலை திணையை எழுதினது தான் ஓதலாந்தையார். அடுத்து நாலாவது வினா, பின்வருவனவற்றுள் தவறானதை தேர்வு செய்க. கம்பர் பிறந்த ஊர் தேரலந்தூர். கம்பர் சரஸ்வதி அந்தாதி, ஏர் 70, சடகோபர் அந்தாதி போன்ற நூல்களை இயற்றியிருப்பார். கம்பருடைய காலம் கிபி 12ஆம் நூற்றாண்டு. இது மூன்றுமே சரி. இதில் கம்பரை ஆதரித்த வள்ளல் சீதாகாதி அப்படிங்கிறது தான் தவறு. கம்பரை ஆதரித்த வள்ளல் சடையப்ப வள்ளல் தான் கம்பரை ஆதரிச்சிருப்பார். அதனால் இரண்டாவது தான் தவறு. சீதாகாதி அப்படிங்கிறது யார் அப்படின்னு பார்த்தோன்னா, சீராபுராணம் அப்படிங்கிற நூல் உமறு புலவரால் 17ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டு இருக்கும். இந்த உமறு புலவருக்கு இந்த சீராபுராணம் நூலை எழுதும் பொழுது ஆதரவு கொடுத்தவங்க தான், அதாவது ஆதரித்தவர்கள் தான் சீதாகாதி அப்படிங்கிறவங்க. சீதாகாதி அப்படிங்கிறவரும் அபுல் காசிம், இந்த 2 பேரும் சீராபுராணம் அப்படிங்கிற நூலை எழுதின உமறு புலவரை ஆதரிச்சிருப்பாங்க. உமறு புலவரோட காலம் 17ஆம் நூற்றாண்டு. ஓகேங்களா? ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஐந்தாவது வினா, செல்வச்செவிலி இலக்கண குறிப்பு. செல்வச்செவிலி என்பது உருவகம். உருவகம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோன்னா, உவமை, உவமிக்கப்படும் பொருள், இது ரெண்டுமே வேறுபடுத்தாமல் இரண்டும் ஒன்றே என கூறுவது தான் உருவகம் அப்படின்னு சொல்லுவோம். உவமேயம் அப்படின்னு நம்ம எது சொல்லுவோம் அப்படின்னா, உவமிக்கப்படும் பொருள் உவமேயம். உவமிக்கப்படும் பொருள் உவமேயம் எனப்படும். உவமானம் அப்படிங்கிறது உவமை. உவமானம், உவமை, இது ரெண்டும் ஒன்று தான். ஸோ இதில் உவமேயம் ஃபஸ்ட்டு அமைஞ்சு செகண்டாக உவமானம் அப்படிங்கிறது அமைஞ்சது அப்படின்னா அதைத்தான் உருவகம் அப்படிம்போம். இதில் செல்வச்செவிலி அப்படிங்கிறதுல உவமேயம் முன்னாடியும் உவமிக்கப்படும் பொருள் உவமிக்கப்படும் பொருள் முன்னாடியும் உவமை பின்னாடியும் அமைந்திருக்கிறதுனால செல்வச்செவிலி என்பது உருவகம். அடுத்து ஆறாவது வினா, குன்றேறி யானை போர் கண்டாற்றால் தன் கை தொன்றுண்டாக செய்வான் வினை. இவ்வடிகளில் என்பதன் பொருள். கைத்தொற்று என்றால் கைப்பொருள் என்பது பொருள். கைத்தொற்று என்றால் கைப்பொருள் என்பது பொருள். அடுத்து ஏழாவது வினா, பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. எதுகை வகையை கண்டுபிடிக்கவும். எதுகை எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தோன்னா, எதுகை தொடை 8 வகைப்படும். தொடைன்னு வந்தாலே அது 8 வகைப்படும். ஸோ எதுகை அப்படிங்கிறதும் 8 வகைப்படும். எதுகை அப்படிங்கிறது 2ஆம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது தான் நம்ம எதுகை அப்படின்னு சொல்லுவோம். முதல் எழுத்து ஒன்றி வரை தொடுத்தது அப்படின்னா அது மோனை. ஸோ இதில்
இந்த எதுகை வந்து மொத்தமாக 8 வகைப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அதில் கூழை எதுகை அப்படிங்கிறது 1, 2, 3 ஆகிய சீர்களில் 2ஆம் எழுத்து ஒன்றி வர தொடுத்தது அப்படின்னா அதைத்தான் கூழை எதுகை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டில் இற்று வந்திருக்கு, செகண்ட் சீர்லேயும் இற்று வந்திருக்கு, 3வது சீர்லேயும் இற்று வந்திருக்கு. ஆனால் 4வது சீரில் இற்று வரலை. ஸோ முதல் 3 சீர்களிலும் 2ஆம் எழுத்து ஒன்றி வந்திருக்கிறதுனால இதைய கூழை எதுகை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? இதுவே பொழிப்பு எதுகை அப்படின்னு பார்த்தோன்னா 1வது சீரிலும் 3வது சீரிலும் 2ஆம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது பொழிப்பு எதுகை. மேற்கதுவாய் எதுகை அப்படிங்கிறது 1, 3, 4 ஆகிய சீர்களில் 2ஆம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மேற்கதுவாய் எதுகை. கீழ்கதுவாய் எதுகை அப்படிங்கிறது 1, 2, 4 ஆகிய சீர்களில் 2ஆம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது கீழ்கதுவாய் எதுகை. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் மோனைக்கும் இதே மாதிரி தான் வரும், எதுகைக்கும் இதே மாதிரி தான் வரும். அடுத்து 8வது வினா, ஆழக்கொண்ட எல்லாம் அளப்போம் இழப்பினும் இந்த அடியில் அமைந்துள்ள எதுகையை தேர்க. இப்போ தான் பார்த்தோம், எதுகை அப்படிங்கிறது 2ஆம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது. அப்போ முதல் சீரிலையும் 3வது சீரிலையும் 4வது சீரிலையும் 2ஆம் எழுத்து ஒன்றி வந்திருக்கு. இப்போ முதல் சீர், 3ஆம் சீர், 4ஆம் சீர் இதில் 2ஆம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மேற்கதுவாய் எதுகை. அடுத்து 9வது வினா, தன்வினை வாக்கியத்தை தேர்வுக. தன்வினை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எழுவாய் ஒரு வினையை செய்தால் அதுதான் தன்வினை. இதில் பார்த்தோம் அப்படின்னா அபூதி அடிகள் நான்மறை கற்றார். அபூதி அடிகள் தான் எழுவாய், அவர் தான் வந்து நான்மறையை கற்றார். அதனால் இதில் தன்வினை வாக்கியம் அபூதி அடிகள் நான்மறை கற்றார் என்பது. அடுத்து 10வது வினா, இலக்கண குறிப்பு தருக. கங்கையும் சிந்துவும். இதில் அப்படிங்கிறது வெளிப்படையாக வந்திருக்கு. அப்படிங்கிறது வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னா அதையே எண்ணுமை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதற்கான விடை எண்ணுமை. அடுத்து 11வது வினா, சால தவ முதலிய உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகும் என்பது சரி. சால தவ தட குல ஆகிய உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகும். இந்த 4 உரிச்சொற்களுக்கு பின்னாடி மட்டும்தான் வல்லினம் அப்படிங்கிறது மிகும். மற்ற உரிச்சொற்கள் வந்துச்சு அப்படின்னா அதன் பின் வல்லினம் மிகாது. இது வந்து முக்கியம், இதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து 12வது வினா, தாழ்பூந்துரை என்ற சொல்லுக்குரிய இலக்கண குறிப்பு தருக. தாழ்பூந்துரை முக்காலத்தையுமே உணர்த்துச்சு அப்படின்னா அதை தான் வந்து வினைத்தொகை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ தாழ்பூந்துரை அப்படிங்கிறது வினைத்தொகை, லாஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 13வது வினா, பின்வரும் தொடரில் உள்ள நிகழ்கால வினைமுற்றை தேர்வு செய்க. நிகழ்கால வினைமுற்று அப்படின்னா தற்பொழுது இப்போ ஒரு செயல் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அதுதான் வந்து நிகழ்கால வினைமுற்றுன்னு சொல்லுவோம். பழுத்த பழம் என்பது இறந்த கால வினைமுற்று. பழுக்கும் பழம் என்பது எதிர்கால வினைமுற்று. பழங்கள் பழுத்தன என்பது இறந்த கால வினைமுற்று. பழுக்கின்றது அப்படிங்கிறத இப்போ நிகழ்காலத்தில் நடக்குது. அப்போ தேர்ட் ஆப்ஷன். அடுத்து 14வது வினா, படி என்ற வேர் சொல்லில் இருந்து வினை எச்சத்தை உருவாக்குக. வினை எச்சம் அப்படிங்கிறது இ இதில் முடிஞ்சதுன்னா அதை வந்து வினையச்சம்னு சொல்லுவோம். படித்து ஊல முடியுது, அதனால் இது வினையச்சம். படித்தல் என்பது தொழிற்பெயர். பாடுதல் என்பதும் தொழிற்பெயர். படித்த ஆல முடிஞ்சது அப்படின்னா அது பெயரச்சம். அடுத்து 15வது வினா, கல் என்னும் வேர்ச்சொல்லின் பதம் அறிக. கல் என்னும் வேர்ச்சொல்லின் பதம் கற்றல். பதம் அப்படிங்கிறதோட பொருள் சொல். பதம் அப்படின்னா சொல் அப்படிங்கிறதையும் குறிக்கும். அடுத்து 16வது வினா, இயல்பானது வேர்ச்சொல் அறிக. வேர்ச்சொல் அப்படிங்கிறது கட்டளை இடுற மாதிரி வந்தது அப்படின்னா அதுதான் வேர்ச்சொல். இயல்பானது என்பதன் வேர்ச்சொல் இயல்பு அப்படிங்கிறதான் சரியானது. இதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து 17வது வினா, ஏ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். ஓரெழுத்து ஒரு மொழி மிக முக்கியமான டாபிக். கண்டிப்பாக ஒரு வினாவாவது இதிலிருந்து கேட்பாங்க. இதுக்கான ஷார்ட்கட் வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணும் அப்படிங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஏ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பெயர் அம்பு. தீ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பெயர் நெருப்பு. ஐ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் தலைவன். அரண் அப்படிங்கிறதுக்கு ஓரெழுத்து ஒரு மொழி இல்லை. அடுத்து 18வது வினா, குழலியும்
பாடத் தெரியும் தொடரில் உள்ள பிழையை நீக்கி சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. குழலியும் பாடத் தெரியும் அப்படிங்கிறது சரியானது இல்லை, குழலிக்கு பாடத் தெரியும் அப்படிங்கிறது தான் சரியானது. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 19வது வினா, தமிழ் சொல்லை கண்டறிக. இதில் மணிமுடி அப்படிங்கிறது தான் தமிழ் சொல். மணிமுடி அப்படிங்கிறத வட சொல்ல எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா கிரீடம் இந்த மாதிரியெல்லாம் வரும். அனுமதி அப்படிங்கிறதுக்கான தமிழ் சொல் என்ன அப்படின்னு பார்த்தா இசைவு அப்படிங்கிறதான் சரியானது. அனுமதி என்பதன் சரியான தமிழ் சொல் இசைவு அப்படிங்கிறது. அடுத்து 20வது வினா, பொருந்தா இணையை சுட்டுக. இதில் சிறுபொழுது கொடுத்துட்டு அதில் பொருந்தாத இணை அப்படி என்னன்னு கேட்குறாங்க. குறிஞ்சிக்கான சிறுபொழுது யாமம், முல்லைக்கான சிறுபொழுது மாலை, நெய்தலுக்கான சிறுபொழுது ஏற்பாடு, நண்பகல் என்பது பாலைக்கான சிறுபொழுது தான் நண்பகல். மருதத்திற்கான சிறுபொழுது என்ன அப்படின்னா வைகறை. மருதத்திற்கான சிறுபொழுது வைகறை. ஸோ இதில் பொருந்தாத இணை என்ன அப்படின்னா தேர்ட் ஆப்ஷன். சிறுபொழுது அப்படிங்கிறது ஒரு நாளோட 6 பகுதியை தான் வந்துட்டு என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சிறுபொழுது அப்படின்னு சொல்லுவோம். பெரும்பொழுது அப்படிங்கிறது ஒரு ஆண்டின் 6 பகுதிகள். அடுத்து 21வது வினா, மிசை எதிர்ச்சொல் காண்க. மிசையோட எதிர்ச்சொல் என்னன்னு கேட்குறாங்க. மிசை என்பதன் பொருள் மேடு இல்லை மேல் அப்படின்னு சொல்லுவோம். மேடு அல்லது மேல் தான் மிசை என்பதன் பொருள். அப்போ அதற்கான எதிர்ச்சொல் கீழ். மேல் அப்படிங்கிறதுக்கான எதிர்ச்சொல் கீழ். அடுத்து 22வது வினா, கலைச்செல்வி கட்டுரை எழுதினாள். இதற்குரிய சரியான எதிர்ச்சொல்லை தேர்க. எழுதினாள் அப்படிங்கிறதுக்கான எதிர்ச்சொல் என்ன இருக்கும்? எழுதாமல் இருக்கிறது. இப்போ எழுதிலல் அப்படிங்கிறது தான் சரியானது. எழுதிலல் அப்படின்னா எழுதாமல் இருக்கிறது தான் எழுதிலல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சரியானது. அடுத்து 23வது வினா, வேற்றுமை உருபு கொடுத்துட்டு பொறுத்த சொல்கிறாங்க. வேற்றுமை பார்த்தோம் அப்படின்னா 8 வகைப்படும். அதில் முதல் வேற்றுமைக்கும் கடைசி வேற்றுமைக்கும் உருபு இல்லை. முதல் வேற்றுமை கடைசி வேற்றுமை இது ரெண்டுக்கும் பார்த்தோம் அப்படின்னா உருபு இல்லை. மற்ற வேற்றுமைக்கு 2லிருந்து 7ஆம் வேற்றுமை வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா உருபு என்ன அப்படின்னா ஐ, ஆல், கு, இன், அது, கண். ஸோ வேற்றுமை 8 வகைப்படும். அதில் முதல் வேற்றுமைக்கும் கடைசி வேற்றுமைக்கும் உருபு இல்லை. மற்றதுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஐயாளுக்கு இன்னது கண். ஐங்கிறது 2ஆம் வேற்றுமை உருபு, ஆள் 3ஆம் வேற்றுமை உருபு, கு 4ஆம் வேற்றுமை உருபு, இன் 5ஆம் வேற்றுமை உருபு, அது என்பது 6ஆம் வேற்றுமை உருபு, கண் என்பது 7ஆம் வேற்றுமை உருபு. இப்போ இதில் சரியாக பொருந்தி இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா 4, 1, 2, 3. அடுத்து 24வது வினா, கீழ்கண்ட கூற்றுகளுள் சரியானவற்றை தேர்வு செய்க. தாயுமானவர் பிறந்த ஊர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள பழவேற்காடு என்பது தவறு. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள திருமறைக்காடு வேதரண்யம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய திருமறைக்காட்டில் தான் தாயுமானவர் பிறந்திருப்பார். தாயுமானவரின் காலம் 18ஆம் நூற்றாண்டு என்பது சரி. தாயுமானவர் திருப்பாடல் திரட்டு என்பது இவர் எழுதிய நூல் என்பதும் சரி. திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சேதுபதியிடம் கருவூல அலுவலராக பணியாற்றினார் என்பது தவறு. திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் அரசு கணக்கராக பணியாற்றியிருப்பார். சொக்கலிங்கரிடம் அரசு கணக்கராக பணியாற்றியிருப்பார். அப்போ இதற்கான சரியான விடை 2, 3 மட்டும்தான் சரி. அடுத்து 25வது வினா, தாயுமானவர் ஆற்றிய பணி. இப்போ தான் பார்த்தோம். தாயுமானவர் திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் அரசு கணக்கராக பணியாற்றியிருப்பார். அடுத்து 26வது வினா, தென்னாப்பிரிக்க வரலாற்றில் யாருடைய பெயர் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் குறிப்பிட்டார்? தில்லையாடி வள்ளியம்மை, செகண்ட் ஆப்ஷன். அடுத்து 27வது வினா, உலகம் உருண்டையானது என்பதை தம் தொலைநோக்கியால் கண்டறிந்து சொன்னவர் கலிலியோ. அடுத்து 28வது வினா, தமிழுக்கு அரும்பணி ஆற்றிய அமெரிக்க பேராசிரியர்களுள் ஒருவர். அமெரிக்க பேராசிரியர்களுள் ஒருவர் ஜேம்ஸ் பிரங்கா. அடுத்து 29வது வினா, இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று தன் கல்லறையில் எழுதச் சொன்னவர் யார் அப்படின்னா ஜியு போப். ஜியு போப் தான் திருக்குறள், புறநானூறு இந்த மாதிரி பல தமிழ் நூல்களை ஆங்கில மொழியில் மொழிபெயர்த்திருப்பார். இவர் தமிழ்
நடை கையேடு அப்படிங்கிற ஒரு நூலையும் எழுதியிருப்பார். யார்? ஜியு போப். இது ரொம்ப முக்கியமான வினா. இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று தன் கல்லறையில் எழுதச் சொன்னவர் ஜியு போப் சொல்லியிருப்பார். அடுத்து 30வது வினா, வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் துரைமாணிக்கம். இவர் தமிழ்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் இந்த 3 இதழ்களையும் இவர் நடத்தியிருப்பார். தமிழ்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் போன்ற 3 இதழ்கள் பாவலரேறு பெருஞ்சித்திரனாரால் இயற்றப்பட்டிருக்கும். அடுத்து 31வது வினா, துரைமாணிக்கம் என்பது இவரின் இயற்பெயராகும். பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் தான் துரைமாணிக்கம். கவிஞர் சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன் அப்படிங்கிறது சுரதாவின் இயற்பெயர். இவர் பாரதிதாசன் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன்னோட பெயரை சுப்புரத்தின தாசன் அப்படின்னு சொல்லி மாற்றியிருப்பார். அந்த சுப்புரத்தின தாசன் அப்படிங்கிறதோட சுருக்கம் தான் சுரதா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படும். அடுத்து கவிஞர் ராசேந்திரன் அப்படிங்கிறதோட சுருக்கம் தான் மீரா அப்படிங்கிறது. பாரதிதாசனின் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம் அப்படிங்கிறது தான். கனக சுப்புரத்தினம் என்பது பாரதிதாசனின் இயற்பெயர். இவர் பாரதியாரின் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன்னோட பெயரை பாரதிதாசன் அப்படின்னு சொல்லி மாற்றியிருப்பார். சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன். இவர் பாரதிதாசன் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன்னோட பெயரை சுப்புரத்தினதாசன் அப்படின்னு சொல்லி மாற்றியிருப்பார். அந்த சுப்புரத்தினதாசன் அப்படிங்கிறதோட சுருக்கம் தான் சுரதா. அடுத்து 32வது வினா, திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர் யார்? தோப்போ மீனாட்சி சுந்தரனார். திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர் தோப்போ மீனாட்சி சுந்தரனார். அடுத்து 33வது வினா, பரிதிமாற் கலைஞர் நடத்தி வந்த ஞானபோதினி என்னும் இதழை தொடங்கி வைத்தவர். ஞானபோதினி என்னும் இதழை நடத்தியவர் யார் அப்படின்னு கேட்டால் பரிதிமாற் கலைஞர். இந்த ஞானபோதினி அப்படிங்கிற இதழை தொடங்கி வைத்தவர் யார் அப்படின்னா மூசி பூரணலிங்கம். பரிதிமாற் கலைஞரின் இயற்பெயர் சூரிய நாராயண சாஸ்திரி அப்படிங்கிறதா பரிதிமாற் கலைஞருடைய இயற்பெயர். இவர் பார்த்தோம் அப்படின்னா ரூபாவதி, கலாவதி, தனிப்பாசுர தொகை இந்த நூல்களை எல்லாத்தையுமே எழுதியிருப்பார். இந்த ரூபாவதி, கலாவதி அப்படிங்கிறது இவர் இயற்றிய முக்கியமான நாடக நூல்கள். அடுத்து 34வது வினா, கதையை வாசிப்பது நமது சிந்தனையின் சலனத்தை ஊக்குவதற்கு ஒரு தூண்டுகோல் என கூறியவர் புதுமை பித்தன். அடுத்து 35வது வினா, தொல்காப்பியத்தில் நாடக பாங்கிலான உணர்வுக்கு இலக்கணம் வகுத்த இயல் எது அப்படின்னா மெய்ப்பாட்டியல். நாடக பாங்கிலான உணர்வுக்கு இலக்கணம் வகுத்தது மெய்ப்பாட்டியல். தொல்காப்பியத்தில் மொத்தம் 3 அதிகாரங்கள் இருக்கும். தொல்காப்பியத்தில் மொத்தம் 3 அதிகாரம். ஒவ்வொரு அதிகாரத்திற்கு 9 இயல்கள் அப்படின்னு சொல்லிட்டு 3 அதிகாரத்திற்கு 27 இயல்கள் இருக்கும். இந்த 27 இயல்களில் மெய்ப்பாட்டியல் அப்படிங்கிற இயல் தான் நாடக பாங்கிலான உணர்வுகளுக்கு இலக்கணம் வகுத்திருக்கும். அடுத்து 36வது வினா, பண்ணொடு கலந்தும் தாளத்தோடு கூடியும் பாடும் கலை எது? இசைக்கலை. இதில் பண் அப்படிங்கிறதோட பொருள் என்ன அப்படின்னா இசை. அடுத்து 37வது வினா, சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு என்று கூறியவர் அறிஞர் அண்ணா. இதுவும் முக்கியமான வினா. அடுத்து 38வது வினா, தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் எது? தேன்மழை அப்படிங்கிற கவிதை நூல் தான் தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பெற்றிருக்கும். இந்த நூல் சுரதாவால் எழுதப்பட்டிருக்கும். துறைமுகம், சுவரும் சுண்ணாம்பும், சுரதாவின் கவிதைகள் இது 3மே சுரதாவால் இயற்றப்பட்ட நூல்கள் தான். சுரதா உவமை கவிஞர் அப்படின்னும் அழைக்கப்படுறாரு. சுரதா உவமை மிக்க கவிதைகளை எழுதுறதுனால இவர் உவமை கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார். அடுத்து 39வது வினா, இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள், பிரிந்தால் பொருள் இல்லை என்று பாடியவர் யார்? சுரதா. இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள், பிரிந்தால் பொருள் இல்லை என்று பாடியவர் சுரதா. அடுத்து 40வது வினா, பாரதிதாசனார் இயற்றிய நாடக நூல் எது? பாரதிதாசனார்
பிசிராந்தையார் அப்படிங்கிற நாடக நூலை எழுதியிருப்பார். இந்த பிசிராந்தையார் அப்படிங்கிற நூலுக்காக 1969 சாகித்ய அகாதமி விருது கிடைத்திருக்கும். பாண்டியன் பரிசு, கண்ணகி புரட்சி காப்பியம், இது இரண்டும் பாரதிதாசனால் எழுதப்பட்டது தான். சுவரும் சுண்ணாம்பும் இப்போ தான் பார்த்தோம், சுரதாவால் இயற்றப்பட்ட நூல். அடுத்து 41வது வினா, நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது எது? கல்வி மற்றும் இலக்கியத்திற்காக 1971 நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருது நடுவண் அரசு வழங்கி சிறப்பித்திருக்கும். நடுவண் அரசு. அடுத்து 42வது வினா, சித்தர்களின் ஆதி சித்தராக கருதப்படுபவர் யார்? சித்தர்களின் ஆதி சித்தர் திருமூலர். திருமந்திரம் என்னும் நூலை எழுதினது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டால் திருமூலர். இதில் 3000 பாடல்கள் அமைந்திருக்கும். திருமந்திரம் நூலின் ஆசிரியர் திருமூலர். இதில் 3000 பாடல்கள் அமைந்திருக்கும். சித்தர்களின் ஆதி சித்தராக கருதப்படுபவர் திருமூலர். அடுத்து 43வது வினா, லிண்டன் பிரபு எழுதிய இரகசிய வழி என்ற நூலை தழுவி வெளிவந்த நூல் மனோன்மணியம். லிண்டன் பிரபு ரகசிய வழி அப்படிங்கிற நூலை எழுதியிருப்பார். ரகசிய வழி என்னும் நூலின் ஆசிரியர் அப்படின்னு சொல்லி கேட்டால் லிண்டன் பிரபு. அடுத்து பாருங்க, மனோன்மணியத்தை இயற்றியவர் சுந்தரம் பிள்ளை. இது ரெண்டுமே பார்த்துக்கோங்க. அடுத்து 45வது வினா, செங்கீரை பருவம் பிள்ளைத்தமிழில் எந்த பருவமாக விளங்குகிறது? பிள்ளைத்தமிழ் எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தோன்னா, பிள்ளைத்தமிழ் 2 வகைப்படும். ஒன்று ஆண்பால் பிள்ளைத்தமிழ், இனி ஒன்று பெண்பால் பிள்ளைத்தமிழ். இதில் ஆண்பால் பிள்ளைத்தமிழ், பெண்பால் பிள்ளைத்தமிழ், இது இரண்டிற்குமே பொதுவான பருவங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா 7 பருவங்கள் பொதுவான பருவங்களாக இருக்கும். மொத்தமாக பிள்ளைத்தமிழில் 10 பருவங்கள் இருக்கும். அதில் 7 பருவங்கள் ஆண்பார் பிள்ளைத்தமிழுக்கும் பெண்பார் பிள்ளைத்தமிழுக்கும் பொதுவாக அமைந்திருக்கும். அது என்னென்னு பார்த்தோம்னா, காப்பு, செங்கீரை, காப்பு பருவம், செங்கீரை பருவம், தாழ பருவம், சப்பானி பருவம், முத்த பருவம், வருகை பருவம், அப்புளி பருவம். இதில் செங்கீரை பருவம் அப்படிங்கிறது 2ஆம் பருவம். 5வது பருவம் எது அப்படின்னு கேட்பாங்க, அதுவும் முக்கியமானது. முதற் பருவம் எது அப்படின்னு கேட்டால் காப்பு பருவம் தான் முதற் பருவம். 3ஆம் பருவம் என்னன்னு பார்த்தோம்னா தாளப்பருவம் தான் 3வது பருவம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து 46வது வினா, பெரிய புராணத்திற்கு சேக்கிலார் இட்ட பெயர். பெரிய புராணத்திற்கு சேக்கிலார் இட்ட பெயர் திருத்தொண்டர் புராணம். பெரிய புராணத்தின் ஆசிரியர் சேக்கிலார். இவர் திருத்தொண்ட புராணம் அப்படிங்கிறதான் சேக்கிலார் பெரிய புராணத்திற்கு இட்டிருப்பார். அடுத்து 47வது வினா, சுந்தரம் பிள்ளையை போற்று முகமாக தமிழக அரசு நிறுவியது எது? சுந்தரம் பிள்ளையை போற்று முகமாக தமிழக அரசு நிறுவியது பல்கலைக்கழகம் நிறுவியிருப்பாங்க. அடுத்து 48வது வினா, தடக்கர் என்றால் பெரிய யானை என்பது பொருள். என்கு என்றால் கரடி. வல் உகிர் என்றால் கூர்மையான நகம். உகிர்னா நகம் என்பது பொருள். வல்னா கூர்மையான. தரிசனம் என்றால் காட்சி. இதற்கான விடை 3, 1, 4, 2. அடுத்து 49வது வினா, குண்டலகேசியின் கதை தலைவி குண்டலகேசி. அவளின் வேறு பெயர். குண்டலகேசியின் வேறு பெயர் பத்ரை. கைகேயி, சுமத்ரை இவங்க 2 பேரும் கம்பராமாயணம்ல வருவாங்க. மாதவி சிலப்பதிகாரத்தில் வருவான். அடுத்து 50வது வினா, கௌதியடிகள் எந்த மதத்தை சார்ந்த துறவி? கௌதியடிகள் சமண மதத்தை சார்ந்த துறவி. ஓகே, இதோட பார்த்தீங்க அப்படின்னா முதல் 50 வினாக்கள் பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் மீதி இருக்க 50 வினாக்கள் பார்க்கலாம். தேங்க்யூ.